ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். புரட்டாசி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கிரகங்கள் எந்த மாதிரி இடத்துல இருக்குது, எந்த மாதிரி சேர்க்கையில் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள், இதில் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவான் எப்பவுமே ஒரு நன்மை தரக்கூடிய அவர் இருக்கிற இடமும் நன்மை தரும், அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் நன்மையை தான் தரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இதில் நம்மளுடைய சிம்ம ராசியில், அதாவது சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா சுக்கிர பகவான் கேது பகவான் சேர்க்கை இருக்குது. இது எந்த மாதிரியான ஒரு இதுனா பற்றுதல் இல்லாத ஒரு தன்மையை குறிக்கும். பொதுவாகவேவும் ஜெனரலாகவே இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா ராசினியர்களும் ஏதாவது ஒரு வகையில் பற்றுதல் இல்லாத தன்மையை குறிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் சேர்க்கை இருக்குது. யோகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகு பகவான் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் இருக்கார். இவர் வெளிநாட்டு யோகம், வெளிநாடு வாய்ப்பு இந்த மாதிரிலாம் சொல்லி தடைப்பட்டிருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல பாசிட்டிவான இந்த மாதம், அதாவது பாசிட்டிவானா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும், இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு கிரக நிலையும் ஒரு பொதுவான பலன்களை கொண்டு இருக்கிறது. இதுலேயும் அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களையும் அதுக்குரிய பலாபலன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிதுன ராசினியர்களுக்கான புரட்டாசி மாத பலன் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு யோகமான காலம்னு சொல்லலாம். என்ன மாதிரியான யோகம் அப்படின்னா ஒரு புதிய முயற்சியோ இல்லை ஒரு புதிய முடிவு எடுத்து அதன் மூலமாக பலவித ஆதாயம் கிடைக்கும், பலவித பொருளாதார நற்பலன்கள், அதாவது ஒரு நல்ல ஒரு வேல்யூவான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செயல்பட செய்கிறவங்க தான் நீங்கள். அப்படி இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே சின்ன பிள்ளை மாதிரி நீங்கள் கற்றுக்க ஆர்வம் காட்டுவீங்க. அந்த ஆர்வம் தான் உங்களை ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறா முன்னேற்றப்படியை நோக்கி கொண்டு போய்கிட்டே இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அசால்ட்டாக யோசிக்க மாட்டேங்கிங்க. இவ்வளோ சின்ன விஷயம் தானே, இதை போய் நம்ம என்ன பார்க்குறது அப்படிங்கிற மாதிரியான இல்லை. எவ்வளோ நாளுமே நீங்கள் உங்களுடைய ஃபுல் எஃபெக்டை போடுவீங்க. அந்த ஃபுல் எஃபெக்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த மாதம் இருக்குது. வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் அருமையாக இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனம் வாங்கும்போது சரியான நேரம் அதெல்லாம் பார்த்து கவனமாக வாங்கணும், ஓட்டும்போது கவனமாக ஓட்டணும். இந்த மாதிரியான சில எச்சரிக்கைகள் தான் இருக்குது. அடுத்து சொந்த வீடு சொந்த இடம் வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதிலே ஏற்கனவே இருந்ததை விட புதுசாக வாங்கும்போது புதுசாக வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம் ரொம்பவே அருமையாகவே இருக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தாயாரின் உடல்நிலை. இந்த தாயாரின் உடல்நிலையை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு சில உடல் உபாதைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க மூலமாக உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள், தாயாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே பெரிய பிரச்சனையாலாம் கொண்டு போகாது. ஜஸ்ட் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுனா, சின்ன ஒரு பேச்சுவார்த்தை, ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக தான் இருக்கும். மறுபடியும் அதை மறந்து போய் நீங்கள்லாம் பேசிடுவீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது, பெரிய பாதிப்பாகவும் ஏற்படாது. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ரொம்ப யோசித்து கேர் பண்ணி பார்ப்பீங்க. பிள்ளைகளுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சண்டைச்சலப்பு இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே ஒரு பாசம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே விட்டு கொடுக்காத தன்மை அவங்களுக்கு இருக்கும். யாரையுமே கூட பிறந்தவங்களே எந்த ஒரு விஷயத்துக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன சண்டை எதுனாலும் சரி, வீட்டுக்குள்ளே எதுனாலும் இருக்கும், வெளியில் இருக்கும்போது ஒரு விட்டு கொடுக்காத தன்மை தான். எதுனாலும் சரி நம்ம ஃபேமிலி, நம்ம சிஸ்டர், நம்ம பிரதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்குவாங்க. இன்னொரு விஷயம்னா புதிய நிலங்கள் வாங்குறதுக்குண்டான யோகம் உங்களுக்கு அருமையாகவே இருக்குது. அதாவது யோகம்னு சொன்னாலேவும் ஒரு நல்ல ஒரு பெரிய புது முயற்சி எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கா. நீங்கள் எதுனாலும் தொடங்கலாம். எந்த ஒரு புதிய தொழில்னாலும் தொடங்கலாம். இல்லை ஏற்கனவே ஆரம்பித்த தொழிலில் புதிய பிரான்ச் போடுறீங்களா, அழகாக போடலாம். நீங்கள் எதை தொடங்கினாலும் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதை நோக்கி கொண்டு போய்க்குதுன்னா யோகத்தை நோக்கி தான். இப்போ உங்களுக்கு பண தேவை அதிகமாக தான் இருக்குது. அந்த ஏதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் கொடுக்க வேண்டிய இடமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று வாங்க வேண்டிய இடமா இருக்குது, ஒரு வீடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பண தேவை அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு நகை வாங்கினாலும் சரி, திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம்னாலும் டக்குன்னு உங்களுக்கு அந்த பண தேவை நிறைவேறும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண தேவை நிறைவேறும். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கடவுள் உங்கள் கூடயே இருக்கிற மாதிரியான ஒரு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்களே உணர்வ ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது நண்பர்கள் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு
நண்பர்கள் இருக்காங்கன்னா அந்த நண்பர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அந்த புதிய நண்பர்கள் மூலமாக தான் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இப்போ வேலை பார்க்குறவங்களுக்குன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இந்த வேலையில் வந்து மாற்றம் ஏற்பட்டு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த பதவி உயர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து பலன் கிடைக்கிற மாதிரியான ஒரு நீங்கள் எதிர்பாராத ஒரு சந்தோஷமான நிகழ்வை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது முன்னாடி எதிர்பார்த்து அது உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் ஒதுக்கிடுவீங்க அந்த விஷயத்த. ஆனால் அதே இது இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு உங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கும்? கணவன் மனைவிக்கு வந்து சில பற்றில்லாத தன்மையாக இருந்தாலுமேவும் ஒற்றுமையை ஓங்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமேவும் ஒரு பேசி சரி பண்ணிடலாம், அதை பெரிய அளவில் பிரச்சனையை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்பவே யோசிப்பீங்க. குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒரு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு கொண்டு போகும். சில மருத்துவ செலவுகள் மட்டும் வரும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது வந்து காதலர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டைம் உங்களுக்கு ஒரு காதலர்களுக்கு காதலராக இருக்கிறவங்க திருமணத்திற்கான முயற்சி எடுப்பதற்கு உண்டான மாதமாக இந்த மாதம் இருக்குது. நீங்கள் காதல் பண்ணிக்கிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு காதல் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் விரும்புகிற பெண்ணோ இல்லை விரும்புகிற பையனோ நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு காதல் வந்து கைகூடும். இது காதல் பண்ணுறவங்களுக்கு திருமணத்துக்கு போகுமானா நிச்சயம் கண்டிப்பாக போகும். நீங்கள் முயற்சி எடுங்க, நிச்சயமாக அவங்க வீட்டில் உங்களை ஏற்றுக்குவாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய பிரச்சனைகள், சங்கடங்கள், கோபங்கள் எதுவுமே வராது. நிதானமாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் யோசிக்க அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு காதல் வீட்டில் ஏற்றுக்குவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆன்மீக பயணம் அதிகரிக்கும். ரொம்பவே ஆன்மீக பயணம் ரொம்ப எவ்வளோ தூரம் நீங்கள் மன சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சங்கடமாக இருந்தாலும் கோவில் தான் உங்களுக்கு. கோவிலுக்கு போக ஆரம்பித்தாலே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயணத்தை நோக்கி நீங்கள் அதிகமாகவே போக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி அடுத்து என்ன வந்தீங்கன்னா, ஏற்கனவே ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்து உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும். எந்த உடல்நிலைனாலும் சரி, ஏதாவது சரியில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதத்தில் உடல்நிலை சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் யோசிப்பீங்க, என்ன எதுனாலும் மழை பெஞ்சால் டக்குன்னு சளி பிடிச்சிருது, தலைவலியாகாமல் வருது, இப்படிலாம் யோசிப்பீங்களே. அவங்க எல்லாத்துக்கும் என்னென்னா, உங்களை உடல்நிலை வேகமாக இந்த மாதத்திலே சரியாக ஆரம்பிச்சிடும். ஒரு என்ன சொல்கிறதுனா, ரொம்ப ஒரு மாதிரி சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டீங்க. ஒரு புத்துணர்ச்சியோட எப்போவுமே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நம்மளால் முடியும், எப்போவுமே எந்த நிலைமையிலுமே சரி, நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஸ்ட்ராங்கு, எந்த இடத்துலையுமே உங்கள் ஸ்ட்ராங்கை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல யோக மாதமாக இருக்குது. இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடக ராசிக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதாவது கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம்தான் இந்த புரட்டாசி மாதம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னதான் ஓரளவு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தடைகள்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு உங்களுடைய வாக்கு மூலமாக பிரச்சனைகள், உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த இடத்துல பேசுகிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. ஏன்னா இப்போ அவங்க நல்லா பேசிக்கிருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு பின்னாடியேவும் உங்களை பற்றி தேவையற்ற, அதாவது நீங்கள் பேசின வார்த்தையை வச்சேவும் அது தேவையற்ற ஒரு பேச்சாக மற்றவங்களுக்கு கொண்டு போகும். அந்த மற்றவங்களுக்கு கொண்டு போகும்போது அது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை இருக்குண்டான வழிவகுக்கும். அதனால் தயவு செய்து பேசும்போது பார்த்து பேசுங்க. இன்னொரு விஷயம், வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க. இந்த இதுக்கு நான் பார்த்துக்கிறேன், இந்த இதை நான் செஞ்சுக்கிறேன், என்னை நம்பி இது கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் வேண்டாம். இந்த மாதத்தில் அது உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி யாருக்காவது செக்யூரிட்டி கையெழுத்து போடுறதோ, இல்லை லோன் வாங்குறாங்க அதுக்கு ஒரு கையெழுத்து போடுறதோ, இல்லை எந்த ஒரு இதுனாலும் சரி ஒரு கையெழுத்து போடுறதோ, யாருக்காவது நீங்கள் யாருக்காக நீங்கள் ஸ்டீலாக நிற்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு சாட்சி கையெழுத்து இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இந்த மாதத்தில். என்னடா எடுத்தோன்னே இவ்வளோ நெகட்டிவான விஷயமா, இவ்வளோ பயமுறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதாவது முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது தான் இது எல்லாமே. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன தான் ஒரு நல்ல அதாவது ஒரு நல்ல காலமாக இருந்தாலுமேவும் ஒரு நெகட்டிவான தாட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பீங்க. நெகட்டிவான தாட்டு தான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கும் இதற்கு முன்னாடியுமேவும்.
ஸோ அதை எப்படி நாங்கள் நம்புறதுலாம் கேட்பீங்க இல்லையா? இப்போ உள்ளதுக்கும் எப்போ தான் நல்லது நடக்கும்னு சொல்லி. ஸோ இனிமேல் கொஞ்சம் பாசிட்டிவான இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பிக்கும். அதாவது தேவைக்கு ஏற்ற மாதிரியான பொருளாதாரம் வந்து வருமானம் வரும். இல்லை சுத்தமாக காசே இல்லை, சுத்தமாக வருமானமே இல்லை அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்பயுமே அமையாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்தந்த தேவைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னொன்று வந்து இதில் மூத்த சகோதரர்கள் சகோதரிகளுக்குள்ள கவனமாக இருக்கணும். அவங்க மூலமாக அதாவது எப்படின்னா அவங்க கூட சண்டையோ கருத்து வேறுபாடோ எதுவும் வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகிறதே ரொம்ப நல்லது. தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமேவும் அது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வார்த்தைகள் விடாதீங்க. உங்கள் வார்த்தைகள் மூலமாக தான் தேவையற்ற பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா விரக்தி தன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த இப்படி இருக்கும்போது அதை நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களை நீங்களே, ஏன்னா இதற்கு முன்பே நிறைய கஷ்டப்பட்டாச்சு இல்லையா? அது உங்களுக்கு பக்குவப்படுத்தி இருக்கும். அந்த பக்குவப்படுத்தி இருந்தாலுமே சில மன சஞ்சலங்கள்லாம் ஏற்படும். அப்போல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், சைலண்ட்டாக போய் கோயிலில் போய் உட்காந்துருங்க. சிவன் கோயிலில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது போய் உட்காருங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெளிவான நம்பிக்கை வரும் பாருங்க, யாராலையும் அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் என்னதான் நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு டைம் எவ்வளோ தான் பிரச்சனையை நீங்கள் இது பண்ணாலும் தாண்டினாலும் மறுபடியும் பிரச்சனை வரும்போது நீங்கள் உடஞ்சி உட்காந்துருப்பீங்க இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து எப்பேற்பட்டாலாம் எவ்வளோ பிரச்சனைனாலும் சமாளிச்சிருவீங்க. எவ்வளோ பெரிய சிரமம் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த பாடமும் இதுக்கு முன்னாடி அந்த பாடத்தினால் ஏற்பட்ட பக்குவ நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா அந்த மாதம் இருக்காது. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும். வருமானம் மட்டும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில். அதுக்கேற்ற மாதிரியான வருமானம் உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ வந்து இல்லை நீங்கள் வந்து இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிங்க. இப்போ வேலை பார்த்துக்கிருக்காங்க, அந்த வேலை பார்க்குற இடத்துலையும் இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வரும். ஏதாவது நீங்களே கேட்டிருப்பீங்க, நாங்கள் இந்த வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்திலும் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கும். இந்த மாதிரியான இடமாற்றம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல லைஃப் டேர்னிங் பாயிண்ட், உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா வெளிநாடு வாழ்க்கையோ. இந்த வெளிநாடுக்கு வந்து ஒரு வேலை விஷயமாகவோ இல்லை ஏதாவது ஒரு படிப்பு விஷயமாகவோ நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது தடைப்பட்டு போயிருக்கும். இந்த மாதத்தில் இதற்குண்டான யோகம் அருமையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். வெளிநாடு இந்த மாதம் போயிட்டு வந்துடுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள சிறு சண்டைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒற்றுமை ரொம்ப பாசமாகவே இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாகவே இருப்பீங்க. எந்த ஒரு சண்டை எதுவுமே வந்து வெளியில் உள்ள பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயும் ஒரு மாதிரி மன கஷ்டத்துலேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுக்கு என்னென்னா நீங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி, தனிமைப்படுத்திக்கிட்ட மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையோட பாதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ வந்து வீட்டோடு இருக்கிறது வந்து சிறப்பு இல்லாமல் இருக்குது. தனியாக இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பாசிட்டிவான மைண்டாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்த டைமில் எப்படின்னா தைரியமும் வைராக்கியமும் அதிகரிக்கும். இல்லை நம்மளுக்கு வந்து இப்படி இந்த நிலைமையில் இருக்குது, நம்ம வின் பண்ணி காமிச்சிடணும், பரவாயில்ல எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிடுவோம், வாங்கி அடுத்து நம்ம பலமாக எடுத்து வைப்போம், தெளிவான சிந்தனையும் எடுத்து வைப்போங்கிற மாதிரி ரொம்ப பலமாக யோசிப்பீங்க. அந்த யோசனையில் அடுத்தடுத்து நீங்கள் என்ன செய்யணும், அடுத்தடுத்து நம்ம எப்படி வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இதில் வந்து எப்படின்னா விரைய செலவு சகோதரன் மூலமாக வருது. ஒரு சுப நிகழ்ச்சி இல்லாமல் ஏதாவது ஒரு விரைய செலவு, ஆஸ்பத்திரி செலவோ இந்த மாதிரி இதெல்லாம் வருது. இது நீங்கள் மருத்துவத்துக்கு போகிறீங்க, அதாவது குழந்தைகளா தம்பதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுக்கு நீங்கள் போய் யூஸ் பண்ணுறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் தடங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அவங்க இந்த மாதத்தில் போய் பண்ணலாம் நினைப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாத கடைசியிலேருந்து முயற்சி பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே போய் இது பண்ண வேணாம், இந்த மாத கடைசியிலேருந்து முயற்சி பண்ணுங்கள். குழந்தை உண்டாதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து உங்களுக்கே கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கிறதுக்கு இருக்கும். நீங்கள் கிருஷ்ணர் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி அதாவது உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் தேவைக்கேற்ப கண்டிப்பாக வரும். இன்னொரு விஷயம் என்ன, மற்ற எல்லா விதத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். நான் சொன்ன மாதிரி சிவன் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். அப்படி வழிபாடு பண்ணுறது மூலமாக மன நிம்மதி கிடைக்கும், தெளிவான சிந்தனை கிடைக்கும், யோசித்து எதுனாலும் செயல்படுவீங்க.